Right, sum number 3 from the following particulars prepare comparative income statement of Daniel Limited. Particulars revenue from operation 2015 to 16 40,000, 2016 to 17 50,000. Operating expenses 25,000, 27,500. Income tax percentage of the profit before tax 30%, 30%. Sum எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். Sum number 3 lakh comparative income statement of Daniel Limited for the year ended 31st March 2016 to 31st March 2017. Sub particulars 2015 to 16, 2016 to 17, absolute amount of increases and decreases. Increases plus decreases is na minus. Percentage of increases or decreases. Increases na plus decreases is na minus sign போடணும். இப்ப sum எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். Is the revenue from operation 40,000, 50,000. அப்ப increases the 10,000, 40,000 இல்ல 50,000 இல்ல 40,000 போயிடுச்சுன்னா 10,000 increases. It's a percentage 25%. இப்ப நம்ம percentage டைரக்டா போட்டுடலாம். ஒர்க்கிங்ஸ்ல வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்றத உங்களுக்கு காட்டியிருக்கேன், அதுல பாருங்க. So less operating expenses 25,000, 27,500. இப்ப differences பார்த்தா increases plus 2,500. 2,500 plus 10%. So next profit before tax இத less பண்ணிருப்போம். 40,000ல 25,000 போயிடுச்சுன்னா 15,000, 50,000ல 27,500 போயிடுச்சுன்னா 22,500. இப்ப இதோட differences increases 7,500. So percentages வந்து increases 50% plus. So less income tax 30% calculate பண்ண சொல்லிருக்காங்க. எதுல calculate பண்ணணும்னா profit before taxல இருந்து 30% calculate பண்ணணும். இப்ப calculate பண்ணா 15,000 into 30 divided by 100, 4,500. Next வந்து 22,500 30% calculate பண்ணா 6,750 வரும். இப்ப இன்கம் டாக்ஸ்ல இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீசஸ் பார்த்தா இன்க்ரீசஸ் வேல்யூ 2,250 வருது. இது வந்து பர்சன்டேஜ் 50% கால்குலேட் பண்ணா 50% வருது. இப்ப நம்ம லெஸ் பண்றோம். இன்கம் டாக்ஸ லெஸ் பண்ணா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கிடைக்கும். 15,000ல 4,500 லெஸ் பண்ணா 10,500, 22,500ல 6,750 லெஸ் பண்ணா 15,750 வருது. இதுல இன்க்ரீசஸ் பார்த்தா 5,250. இதோட பர்சன்டேஜ் வந்து 50%. இந்த இப்போ ஒர்க்கிங்ஸ்ல எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் பர்சன்டேஜ்ன்றத பார்க்கலாம். இந்த ஆன்சர் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஒர்க்கிங்ஸ் பாருங்க. Revenue from operation first year increases amount divided by number of first year oda first year month oda உங்களுக்கு value into 100%. 10,000 into 40,000 into 100, 25% calculate பண்ணா. Next operating expenses க்கு 2,500 divided by 25,000 into 100 calculate பண்ணா 10% வருது. Next profit before tax 7,500 increases value. அதுல first year value 15,000 into 100 calculate பண்ணா 50% வருது. Next income taxல நம்ம 30% calculate பண்ணணும். எதுல 30% income tax calculate பண்ணணும்னா is a income tax 15 first வந்து 2015 to 16 அது கால்குலேட் பண்ணும்போது 15,000 பிஃபோர் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்றோம். எவ்வளவு கால்குலேட் பண்றோம்? 15,000 டிவைடட் 30 டிவைடட் பை 100 30% கால்குலேட் பண்ணா 4,500 வரும். இந்த 4,500 தான் இன்கம் டாக்ஸ்ல 2015 to 16க்கு. நெக்ஸ்ட் வந்து 2016 to 2017க்கு எவ்வளவு வேல்யூவேஷன்னா உங்களுக்கு 22,500 into 30%, 30 divided by 100 calculate பண்ணா 6,750. இந்த 750 தான் உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் 2016 to 17 அதுல எழுதிருப்போம். இதுல வந்து இன்க்ரீசஸ் நம்ம கால்குலேட் இன்க்ரீசஸ் வந்து எவ்வளவு வந்தது உங்களுக்கு
2250 வருது. அப்ப அது வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். இன்கம் டாக்ஸோட பர்சன்டேஜ் 2250 divided by first year ஓட அமௌண்ட் 4500 into 100 பர்சன்டேஜ் 50%. இந்த 50% தான் நம்ம எதுல எடுத்திருக்கோம், பர்சன்டேஜ்ல எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் உங்களுக்கு இன்க்ரீசஸ் 5250 divided by first year amount 10500 into 100% equal to 50%. இந்த 50% தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல நம்ம எழுதியிருக்கோம். இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.